உலக மக்கள் அனைவருக்கும் பாருங்க, இப்போ நேற்றைய தினம், அதாவது சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை பாருங்க. இது நான் ஜேசிபி வண்டியை வச்சு இது ட்ரென்ச் அப்படின்னு எடுத்தேன். இது அப்போ வண்டியில் இருக்கும்போது சரியாக எடுக்க முடியல. அதை எடுத்த ட்ரென்ச் எல்லாம் பாருங்க. இந்த பக்கமாக வாழை மரம் ஒவ்வொரு ஜாரிக்கும் 12 அடி இடைவெளி விட்டு வச்சிருக்கிறேன் பாருங்க. இது பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் 12 அடி இடைவெளி விட்டு ஒவ்வொரு மரத்துக்கு மரம் 8 அடி கேப்பு விட்டு வச்சு இந்த மரம் வச்சு ஒரு வருடம் ஃபெயிலர் ஆகிவிட்டது. 2வது வருடம் வச்சு பாருங்க. இப்போ தான் நான் இயற்கை வழியில் விவசாயம் பண்ணுறதுனால ஒரு வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக தெரியுது. அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். எப்போவுமே முதல்ல ஆரம்பத்தில் கஷ்டம் ப்ளஸ் நஷ்டம் எல்லாம் அனுபவிக்கணும். எவ்வளோ கஷ்டமும் நஷ்டமும் அனுபவிக்கிறோமோ அவ்வளவும் நம் எதிர்காலத்தில் கடவுள் நமக்கு பிரபஞ்சமும் கடவுள் பிரபஞ்சம் மூலியமாக நமக்கு வாரி வழங்குவார். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. பாருங்கள், அதெல்லாம் ட்ரென்ச் எடுத்து அந்த பக்கமாக பள்ளம் தெரியுது பாருங்கள். இதெல்லாம் ஜாரிக்கு ஜாரி ட்ரென்ச் எடுத்து அந்த ட்ரென்ச்சில் நான் இலை நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம வெளியே இடம் போய் வாங்க தேவையில்லை. நம்மக்கிட்ட இருக்கிற இலை தழை மக்கு எல்லாத்தையும் இந்த பள்ளத்தில் போட்டு அதை மண் போட்டு மாட்டு சாணம் தொழு உரம் எருவும் போட்டு இதெல்லாம் செய்து இதை இயற்கை உரமாக மாற்றுவேன். அப்படி இயற்கை உரமாக மாற்றும் போது இந்த பள்ளத்தில் இருக்கிற இயற்கை உரம் நான் இதை தெரியுது பாருங்கள். இது காவா நெடுக்க. இந்த காவாயில் அப்படியே தண்ணி வந்ததுன்னா இந்த இயற்கை உரம் அது இருக்குது பாருங்கள். அது மாதிரி பள்ளத்தில் இயற்கை உரம் ரெடி பண்ணி இது என்னுடைய நிலம் இந்த பக்கம் மேடாகவும் அதோ அந்த பக்கம் அந்த கோடி வரை பள்ளமாகவும் இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட எப்படி இருக்குதோ அதை வச்சு நம்ம இல்லாததுக்கு ஆசைப்படக்கூடாது. இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறத அதை எப்படி பயன்படுத்திக்கலான்னு தெரியணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதனால தான் நான் இந்த மெத்தடு கண்டுபிடிச்சிருக்கிறேன். இந்த மெத்தடில் விவசாயம் பண்ணி இன்னும் ஒரு வருட காலத்தில் ஜீரோ பட்ஜெட் செலவில் நான் வருமானம் எடுப்பேன். அப்போ ஒரு நல்ல வீடியோவை போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க பார்க்காதீங்க தயவுசெய்து. பிடிச்சவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து நீங்கள் நான் இந்த வீடியோலாம் போடுறதுக்கு காரணமே எந்தவித வருமானமும் எந்தவித எதிர்பார்ப்பும் நான் எதிர்பார்க்கலை. எனக்கு தேவையெல்லாம் கடமையை செய்வோம், பலனை எதிர்பார்க்காதே. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்றது தான். நான் எந்த அளவுக்கு இதை செய்து விவசாயம் பண்ணி முன்னேற்றம் அடைவேன் என்று நம்பிக்கையோடு சொல்லணும். அதுமாதிரி இதை பார்க்குறவங்க அத்தனை பேரும் நீங்களும் பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், இது ஃபுல்லாக கரடு முரடாக தான் இருந்தது. அதை கொஞ்சம் ஜேசிபி வண்டியாலே நிறையவே பயன்படுத்தி இதில் நான் இப்போ தற்சமயத்துக்கு தர்பூசணி, கல்யாண பூசணி, இன்னும் நம்ம வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தரைக்காய் எல்லா காய்கறியும் பயிரிடுவேன். அது பயிரிடும்போது அது ஒரு வீடியோவாக போடுறேன். அதுக்காகவசம் பாருங்கள். இது ஃபுல்லாக உயிர்வேலி ஆரம்பிக்க. இது ஃபுல்லாக பாருங்கள் ட்ரென்ச் எடுத்துருக்கிறேன் பாருங்கள். இது ஃபுல்லாக எடுத்துட்டு பாருங்கள் நெடுக்க அப்படி இருக்குது. இப்படியே போயிட்டு ட்ரென்ச் எடுத்து இந்த இது போயிட்டு அப்படி எல்ல மாதிரி அப்படி திரும்பி வரும். அப்படியே வரும். என்னுடைய லேண்டு அவுட்லைன், என்னுடைய நிலத்துக்குள்ளவே இதை ட்ரென்ச் எடுத்து இதில் உயிர்வேலி அமைக்க போகிறேன். அதுக்கான அடித்தளம் தான் இது பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து இதை நல்லா பண்ணோம்னா சிறப்பாக இருக்கும். இது நல்லா சிறப்பாக இது ஃபுல்லாக சோலை வனமாக இருக்கும்போது அப்போ ஒரு வீடியோவில் போடுறேன் பாருங்கள். ஆனால் நிறைய கஸ்டமர் ஆகட்டும், உலக மக்கள் இதை பிடிக்காதவங்க கூட அந்த சோலை வனமாக இருக்கிற வீடியோ பார்க்கும்போது அப்போ ஆர்வமாக இருப்பாங்க. அப்போ பின்னாடி இந்த வீடியோவை திரும்பி பார்ப்பாங்க. நான் அப்போ எடுக்க முடியாது அப்படின்றதுனால தான் இப்போ தெளிவாக எடுத்து இதை விரும்பி ஆர்வத்தோடு பார்க்கும்
அத்தனை நல்ல உள்ளங்கள் உலகம் ஃபுல்லாக உலக மக்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுக்குமாறு கடவுளிடம் வேண்டிக் கொள்கிறேன். இதுதான் என்னுடைய ஆசை. நான் பாருங்க எப்பவும் சிரிச்ச முகத்தோடும் கம்பீரமாக இருப்பேன். நான் ஏன்னா நம்ம நடந்ததையே நினைக்கக்கூடாது. நடந்ததையே நினைத்தால் நம்முடைய நிம்மதி போயிடும். அதனால நடந்து முடிந்தது மறந்துடுங்க. வரப்போகிறது எதிர்காலத்தை கொஞ்சம் நினைங்க. ஆனால் இப்போ நிகழ்காலத்தை கண்டிப்பாக நிகழ்காலத்தில் உங்களுடைய நிஜ வாழ்க்கையை வாழ கற்றுக்குங்க. இதுதான் என்னுடைய ஆசை. இதுதான் வேதாத்திரி மகரிஷி சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீண்ட ஆயுள், நிறை செல்வம், பேரும் புகழும் பெற்று பெரும் வாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. பழமொழி கூட சொல்லுவாங்க. எல்லாமே என்ன சொல்லுவாங்க, 16 பெற்று பெரும் வாழ்வு வாழ்வுன்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த 16னா சில பேர் தவறாக 16 குழந்தை செல்வங்கள் அப்படின்னு தவறாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அது கிடையாதுங்க. 16 செல்வங்கள்னால் அதில் குழந்தை செல்வமும் ஒன்று, பொருட்செல்வம், பணச்செல்வம், புகழ் செல்வம், இப்படி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா செல்வங்களும் சேர்ந்தது தான் 16 செல்வங்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க, நம் முன்னோர்கள். அது நான் இப்போ கொஞ்சம் நினைவு கொடுத்துட்டேன். அதனால் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற அத்தனை உலகம் ஃபுல்லாக இருக்கிற நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வேதாத்திரியம், வாழ்க வளமுடன், வாழ்க பிரபஞ்சம், வாழ்க இறையருள். நன்றி.